ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். அதில் கருவாடு போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், அதில் கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது கருவாடு வந்து சுடு தண்ணியில், இது வந்து கட்டை கருவாடுன்னு சொல்லுவாங்க, அது சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடாயில் செய்ய ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வேக வைக்கலாம்.